வணக்கம். பிக் பாஸ் டே 92 சீசன் 7ல் ஞாபகம் இருக்கா? ஒரு பெரிய சம்பவம் நடந்தது மார்னிங் டாஸ்க் அப்போ. அதில் நிறைய பேர் வந்து எக்ஸ்போஸ் ஆனாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு டாஸ்க்கை இப்போ சீசன் 8ல் வச்சுருக்காங்க. அது என்ன டாஸ்க்கு, அதை தவிர இனி பிக் பாஸ் எபிசோடில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுவும் எஸ்பெஷலி ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசலான் இருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர். சரி, இன்றைக்கி பிக் பாஸ் காலைல கொடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 7லேயும் அந்த ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அது இந்த பிக் பாஸ் ஹவுஸில் யாருக்கெல்லாம் பிஆர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் கேட்கப்பட்டுச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே விஜய் விஷால் வராரு. விஜய் விஷால் வந்து சொன்ன பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் சௌந்தர்யா தான். சௌந்தர்யா வந்து வெளியில் பிஆர் வச்சுட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட பிஆராகவே முக்கால்வாசி ரவீந்திரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தீபக் வந்தார். தீபக் வந்து ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாரு. இங்கே நல்ல ஃபெமிலியராக நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க முதல் 2 வாரத்தில் வாங்கின கிளாப்ஸோட சௌந்தர்யாவுக்கு கிளாப்ஸ் அதிகமாக வந்தது. ஒன்றும் பெருசாக பண்ணலைனாலும் கூட. ஸோ அது கண்டிப்பாக ஒரு பிஆர் ஒர்க் இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. ஸோ அதனால் சௌந்தர்யா கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டு உடச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்த எல்லாருமே, ஃபார் எக்ஸாம்பிள் ரயன் ஆகட்டும். ரயன் சொன்ன 2 பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அருணை சொன்னார், இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவை சொன்னார். அருணை சொன்னதுக்கான காரணம் வந்து 2-3 வாட்டி விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார். அருண் என்னங்க உங்களை பற்றி பேசினாவே வெளியில் வந்து வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் அவரை வச்சு செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொன்னார், 2-3 வாட்டி இதை ரிஜிஸ்டர் பண்ணார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சௌந்தர்யா பற்றி பேசினா செஞ்சுருக்காங்க, முத்துக்குமரனை பற்றி பேசினா செஞ்சுருக்காங்க. ஆனால் அருணை பற்றி பேசும்போது செஞ்ச மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அதிகபட்சமாக பேசினது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் அர்ச்சனா பேசினாங்க. ப்ராபப்ளி அர்ச்சனா பேசினதை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிவே, ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணுறதுனால ப்ராபப்ளி அருணுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். இந்த இடத்துல ரயன் வந்து எவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு இன்செக்யூர்ட் பர்சன் அப்படிங்கிறது தான் காட்டுனுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இவர் வந்து 2 பேரை கேட்கும்போது 2 பேரை வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வராரு. முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா கண்டிப்பாக பிஆர் வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன தப்பு பண்ணாலும் இதே மாதிரி ஒரு விஷயத்த தான் ஜாக்லினும் சொன்னாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அது அப்படியே வந்து சீக்கிரமாக மறைஞ்சு போயிடுது. அவங்களோட வீடியோ தான் மாற்றி மாற்றி வருது அப்படிங்கிறத வெளியில் உள்ள கண்டஸ்டண்ட்டே, ஒயில் கார்டாக வந்த கண்டஸ்டண்ட்டே அவரை பேர் சொன்னாங்க. அவங்க வந்து பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அதாவது போட்டு உடச்சிட்டாரு. அதாவது வெளியில் இப்போ இவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஸோ அதனால் வந்து ஒரு கெஸ்ட்டில் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மற்றவங்க பேசினதெல்லாம் இருந்தது. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, முத்துக்குமரன் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க சௌந்தர்யா வந்து பிஆர் வச்சுருக்காங்க, அவங்களோட வீடியோ மட்டும்தான் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஃபஸ்ட்டு விஜய் விஷால் ஆரம்பிக்கும் போது சிரிப்பாக இருந்த சௌந்தர்யோட மூஞ்சி அப்படி வர வர கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மாற ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஜாக்லின் சொன்னது கூட ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நாங்களாம் தவறு பண்ணோன்னா அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 வாரங்கள் மேலே ஆகுது. இவங்களுக்கு வந்து அது அப்படிங்கிற அந்த ரெக்கவரி பீரியடே போக மாட்டேங்குது. அப்படியே கைத்தட்டல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம கூட சொல்லியிருந்தோம். என்னென்னா சௌந்தர்யா வந்து பேமெண்ட் பண்ணதுனாலேயே என்னமோ என்ன சொல்கிறது, அவங்கள பற்றி நல்லது சொன்னாலும் கைத்தட்டுறாங்க, கெட்டது சொன்னாலும் கைத்தட்டுறாங்க. ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, முட்டாள்தனமான ஒரு க்ரௌடாக இருக்குது. கொடுத்த காசுக்கு ஆனால் உண்மையிலே வேலை பார்க்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வெளியில் என்ன ஒரு கருத்து இருக்கோ அதுதான் உள்ளார உள்ள எல்லாருக்குமே இருக்குது. ஒருத்தர் விடாமல் எல்லாருமே சௌந்தர்யாவோட பேரை சொன்னாங்க. அப்புறம் சரி, இப்போ ரயன் மேட்ருக்கு வருவோம். ரயன் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து அருண் அண்டு சௌந்தர்யான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யாவோட பேரை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரயன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வந்து இல்லை எனக்கு இன்னொரு பேரையும் சொல்லணும்னு ஆசை இருக்குது, முத்துக்குமரனும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து என்ன தான் சில இடங்களில் தவறு பண்ணாலும் அவரோட பாசிட்டிவ் மோடு தான் பேசப்படுது. அவரை பற்றி நெகட்டிவே பேசப்பட மாட்டேங்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தான் பேசப்படுது. ஸோ அதனால் அவரும் பிஆர் வச்சுருப்பாரோ அப்படின்னு சந்தேகப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் இப்போ டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சௌந்தர்யா பற்றி சொல்லும்போது சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்லலை. ஆனால் முத்துக்குமரனை பற்றி சொல்லும்போது சந்தேகப்படுறேன்னு சொன்னார். இதே வந்து இப்போ உங்களுக்கு இப்போ பிஆர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இப்போ அந்த ஒரு 5 மினிட்ஸில், அதாவது முத்துக்குமரன் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு தோணியிருக்காது. இப்படி தோணியிருக்குதுன்னா முன்னாடியே தோணியிருக்கணும், முன்னாடியே வந்து சொல்லியிருப்பீங்க. ஆனால் எங்கே நம்ம வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் முத்துக்குமரன் நம்மளோட பேரை சொல்லுவாரோ என்னமோ அப்படின்னு நினச்சாரா அப்படின்னு தெரியல. ஸோ அவரே வந்து கேட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இந்த விஷயத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணார். நம்மளுக்கு அப்போ தான் தோணுச்சு, முத்துக்குமரன் ஒரு மாதிரி நக்கலாக தான் சிரிப்பார், ஏன்னா இவ்வளோ சின்ன பையன் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான். எனக்கு உடனே பேரலாக தோணுது என்னன்னாலும், ரயனை பற்றி தீபக்கோட ஒய்ஃப் ஒன்று சொல்லியிருப்பாங்க. முதல்ல தீபக்கோட வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒன்று வாங்குறதுக்காக போயிருப்பார். கூலிங் கிளாஸை வந்து மாட்டிட்டு வந்திருப்பாராம். கண்ணடை கழட்ட சொன்னால் கூட வீட்டுக்குள்ளே,
வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது கூலிங் கிளாஸை போட்டு வந்து இருப்பாராம். அப்போ தீபக்கோட ஒய்ஃப் கண்ணாடியை கழட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது கூட கண்ணாடியை கழட்டலாம். ஏன்னா அவ்வளோ இன்செக்யூரிட்டி போல இருக்குது. கண்ணாடியை போட்டால் தான் நம்ம நல்லா லுக்காக இருப்போம்னு அப்படின்னு நினச்சாரா, இல்லை அவங்கள நேரில் பார்க்குறதுக்கு அவருக்கு வந்து, அதாவது கண்ணில் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுதான் தெரில, அவ்வளோ இன்செக்யூரிட்டியாக அப்படின்னு தெரியல. ஆனால் அவங்க சொன்னது அதுக்கப்புறம் ப்ராப்ளி இந்த ஆள் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இது எல்லாமே முடிஞ்சிடுது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருது சௌந்தர்யா இந்த ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் நேரத்தில் போய் வெளியில் போய் உட்காந்து ஒப்பாரி வச்சு ட்ராமாலாம் பண்ணுறாங்க. ஐயோ நான் என்ன பண்ணுறது, நான் என்னை எப்படி காட்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்போ ரயன் வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி பேசுவார். ஆனால் தீபக் வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவார். அதாவது இப்போ உங்களுக்கு ஒன்று தேவைன்னா இன்னொன்று கொடுத்து தான் ஆகணும். ஸோ எனக்கு நான் பிஆர் வேணான்னு நான் வெளில வரும்போதே முடிவு பண்ணிட்டேன். ஸோ அது வந்து தப்பு அப்படின்லாம் சொல்ல முடியாது, பிஆர் வச்சுக்கிறதுலாம். ஆனால் எனக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டேன். அது என்னோட டிசிஷன். இப்போ நீங்கள் அது உங்களுக்கு தேவைன்னு பட்டிருக்கு, நீங்கள் அதை வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்கு பேக் ஃபயர் ஆகும்போது அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அந்த அம்மாட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேச்சுமே இருக்காது. இப்போ பிஆரை பற்றி என்னென்னு பேசுவோம். பிஆர்னால் என்ன அப்படிங்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுப்பீங்க. அந்த கம்பெனி வந்து ஒரு 10க்கு 10 ரூமில் இருப்பாங்க. ஒரு ஏகப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், மொபைல்ஸ்லாம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் குரூப்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்க எல்லாம் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் தான் முக்கால்வாசி இப்போ பிஆர் குரூப்ஸ்லாம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா, அந்த மெசேஜை வந்து அவங்களுக்கு கீழே உள்ள அந்த ஆட்கள்லாம் இருப்பாங்கள்ல, இப்போ நிறைய பாட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதே மெசேஜை காப்பி பேஸ்ட் பண்ணி போடுவாங்க. அதுக்கப்புறம் கண்டஸ்டண்ட்டை பற்றி, ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காருன்னா அவரை பற்றி நெகட்டிவ் இருந்தாலும் அந்த நெகட்டிவை மறைக்கிறதுக்கு பாசிட்டிவான விஷயங்கள், பாசிட்டிவாக அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் எடிட் பண்ணது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எங்களோட அஃபிஷியல் அக்கௌண்ட்லேருந்து வேறு அக்கௌண்ட்லேருந்து போடுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஃபேன் அக்கௌண்ட் மாதிரியே இருக்கும். ஆனால் நிறைய இப்போ பிஆர் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோம்பேறி ஆகிட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா மெசேஜை கொஞ்சம் கூட மாற்றி போடாமல் அப்படியே வந்தது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போடுறது, இல்லைனா சம்மந்தமே இல்லாமல் நார்த் இந்தியா ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் தமிழை பற்றி போடுறது, எல்லா இடத்துலையும் வந்து ஏதாச்சும் ஒரு அரசியல்வாதியை பற்றி ஏதாச்சும் ஒரு ட்வீட் இருந்ததுன்னா அதுக்கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்வீட் போடுறது அப்படின்னு ரொம்ப மொக்கையாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ஒரு எஃபெக்டே இல்லாத மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே சௌந்தர்யா பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்லாம் இருக்குது தெரியுமா, நிறைய பேர் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை பார்க்குறாங்க, அடிக்கடி வந்து செக் பண்ணுறாங்க. அந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் உள்ள கம்பெனி வந்து நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுற கம்பெனிலாம் கிடையாது. இப்போலாம் கேப்ஷாலாம் வச்சுட்டாங்க, அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக நடக்குது அப்படிங்கிறதுலாம் இல்லை. அந்த கம்பெனியோட வேலையே என்னன்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஆட்களை வந்து தேத்திட்டாங்க, நிறைய பேர் வந்து அந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கண்டஸ்டண்ட்டுக்கு வந்து ஆஃபர், நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஓட்டு வர மாதிரி காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சௌந்தர்யாவுக்கு முதல் நாள், அதாவது அவங்க விளையாடவே இல்லை, முதல் 3 வாரமே அவங்க விளையாடலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் முதல் நாள்லேருந்து டாப் பொசிஷனில் இருந்தாங்க. அப்போ சில பேர் சொன்னாங்க, இல்லைங்க அவங்க அழகாக இருக்காங்க, ஸோ வந்து அழகுக்கு பார்த்து நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்பயே சொன்னோம், இதில் வந்து ஒரு பின்னாடி ஒரு பெரிய வேலை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வந்தோம். இப்போ வந்து வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யோட காதலரே நிறைய இடத்துல சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து பிஆர் வச்சு தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. இன்றைக்கி சௌந்தர்யாவே அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிஆர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இந்த பிஆரை தாண்டி இந்த பிஆர் பாட்ஸ்ன்னு சொல்கிறது என்னென்னா, இப்போ அந்த என்ன பண்ணுறாங்க, அந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்து மக்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதாவது என்ன மைண்ட் செட்டுனா, யார் ஜெயிப்பானோ அவன் பக்கத்தில் நிற்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு, எந்த கட்சி ஜெயிக்குமோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு. ஸோ இப்போ என்ன ஆகுது, முதல் நாள்லேருந்தே சௌந்தர்யாவை முதல் இடத்துல பார்த்துட்டு, ஓ அப்போனா சௌந்தர்யா தான் வின் பண்ணுவாங்க போல இருக்குது, அந்த சைடை நின்றுக்கும். இப்போ அதாவது அவங்க வாழ்க்கையில் வந்து தன்னம்பிக்கையாக இல்லைனா பெருசாக சாதிக்க முடியலன்னா, அட்லீஸ்ட் நம்ம சொல்கிற ஆளை ஜெயிக்கிறானே அதில் வந்து நம்மளுக்கு பெருமை தானே, நம்ம வந்து கெத்தாக சுற்றலாம்ல அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவில் அப்படின்னு அவங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே சௌந்தர்யா தான் டாப் அப்படின்னா சௌந்தர்யா பண்ணுற எல்லாத்தையும் பாராட்டுவோம். அவங்களுக்கு காரணமே இருக்காது. இப்போ ஒரு ஆளை பிடிக்குதுன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், இந்த காரணத்தினால பிடிக்குது அதனால் இதுக்காக ஓட்டு போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓட்டு போகிற ஆளை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காரணத்தை தேடுவாங்க. ஸோ இங்கே சௌந்தர்யா டாப்பில் இருக்கிறதுனால ஓகே சௌந்தர்யா அப்போனா என்னென்ன வச்சு அவங்கள ரசிக்கலாம், இப்படிலாம் ரசிக்கலாமா, அப்படி வந்து ரசிக்கலாமா, இல்லை இந்த விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு ஓட்டு போடலாமா அப்படிங்கிற மாதிரி காரணத்தை தேடுறது. இது வந்து பார்த்திங்கன்னா பக்கா மேனிப்புலேஷன். ஓட்டிங்கை வந்து ரிக் பண்ணுறது. இது வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் மட்டும் இல்லை, அஃபிஷியல் ஓட்டிங்லேயும் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அன்அஃபிஷியல் ஓட்டிங் மூலமாக இப்படி தான் மக்களோட மனநிலையை மக்களுக்கு முன்னாடி இவங்க தான் டாப்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தாக கொண்டு வருது. நம்ம அதை தான் சொன்னோம் முதல் வாரத்துலேருந்து, இது வந்து பெரிய ஒரு ஃப்ராட் நடக்குது, ஆனால் இது நிறைய நாள் தாக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 நாளில் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க முதலிடத்தில் கூட வர முடியல, ஏன்னா காசு போட்டு கட்டுப்படி ஆகலை. புரியுதுங்களா?
ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்பயும் வந்து நிறைய பேர் அவங்க தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. இதுதான் பிஆருக்கும் பிஆர் பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். பிஆர் கம்பெனி பண்ணுறது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டண்ட்டாக நீங்கள் இது பண்ணுறீங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால தான் ஆர்ஜி ஆனந்தியில் அந்த நெகட்டிவ் பிஆர் பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது உங்கள் கண்டஸ்டண்ட்டை மட்டும் பாராட்டுறது மட்டும் இல்லாமல் இன்னொரு கண்டஸ்டண்ட்டை புல் டவுன் பண்ணுற மாதிரி பண்ணுறது, இது மாதிரி நெகட்டிவ் பிஆர் ஒர்க்லாம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எத்திக்கலே கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே சௌந்தர்யா பண்ணது முழுக்க வந்து ஒரு மேனிப்புலேஷன். அந்த மேனிப்புலேஷன் மூலமாக முதல் வந்து ஒரு 4-5 வாரம் சர்வே ஆகிட்டாங்க. அந்த 4-5 வாரம் சர்வே ஆனதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல மக்களோட மனநிலை எப்படின்னு, அவங்க தான் டாப்பில் இருக்காங்க, ஓட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓட்டு போட ஆரம்பித்தது தான். ஸோ இதான் பிஆரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சது. அடுத்து இந்த டாஸ்க் முடிஞ்சது. பிக் பாஸ் வந்து எல்லாருமே நாமினேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ புதுசாக வைல்ட் கார்டு கண்டெஸ்ட்லாம் வரப்போகிறோம். வைல்ட் கார்டு இல்லை, ஏற்கனவே போன கண்டஸ்டன்ட்லாம் திரும்பி வரப்போகிறாங்க. அவங்களோட நீங்கள் போட்டி போட போகிறீங்க. அதுலேருந்து ஒரு 2 கண்டஸ்டண்ட்டை நீங்கள் ஸ்வாப் பண்ண போகிறீங்க. ஸோ 2 கண்டஸ்டன்ட் இதுலேருந்து வெளில அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு ப்ராங்க் மாதிரி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி இல்லை, அவங்களுக்கு சௌந்தர்யா தான் வர வைக்கணும்னா முத்துக்குமரனையும் ஜாக்லினையும் தூக்கி வெளில போடுறா அப்படின்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தீபக்கு தூக்கி வெளில போடுறான்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி பண்ணால் அடுத்து இழுத்து மூட வேண்டியதான் இந்த ஷோவே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் எனிவே பார்க்கலாம் அதெல்லாம் பண்ண போகிறாங்களா அப்படின்னு. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அந்த டாஸ்கில் இந்த வாக்கியம் யாருக்கு வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட்க்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அதில் அதிகமாக சாச்சனாக்கு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் வீட்டில் ஏதாச்சும் பெரிய ஆளுங்க இருந்தால் கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி. அது ஆக்சுவலாக எல்லாருமே சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அவங்க நிறைய விஷயங்களை கேட்பாங்க, சில விஷயங்களை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. உனக்கு என்ன கேம் சொல்லி கொடுத்தாலும் உனக்கு புரிய போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் தர்ஷாவுக்கு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு கரெக்டாக ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. அர்ணவ் மேலே அங்கே உள்ள எல்லாருமே காண்டாக இருக்காங்க. ஏன்னா அவர் போகும்போது அப்படி பேசிட்டு போனது. ஸோ அருண்லாம் செம காண்டில் இருக்கார். அதாவது அவரோட யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் வெளியாக இருந்துச்சுல்ல, அதெல்லாம் பட்டு கிளின்னு கிழிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ வீட்டில் யாராச்சும் பெரிய ஆள் இருந்தால் கூட்டிட்டு வா அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா அர்ணவ் சொல்லியிருந்தார். விஜய் விஷாலோட சாய்ஸஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. விஜய் விஷால் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதே மாதிரி தான் அர்ணவுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், நல்லாவே இருந்தது. மேக்கப் திங்ஸ் ஏதாச்சும் மறந்து வச்சுட்டு போயிட்டியா அப்படின்னு. இந்த மேக்கப் திங்ஸ்க்கு நிறைய பேர் சொன்னது யாருன்னா சுனிதாவை சொன்னாங்க, இல்லைனா தர்ஷா குப்தாவை சொன்னாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா அர்ணவா சொன்னார். காரணம் என்னென்னா, அவர் காலையில் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுறாரு, சாப்பிட்றாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் பிக் பாஸ் எபிசோடில் நடந்தது. ஸோ இன்னைக்கு பிஆர் இதை எக்ஸ்போஸ் பண்ணதே ஒரு பக்கம் சௌந்தர்யாவுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு எம்பத்தியை க்ரியேட் பண்ணி அது மூலமாக சென்டிமெண்ட்லாம் சில பேர் இப்போ அழுதாங்கள்ல, அது மாதிரி ஓட்டு போட வைக்கலாம் அப்படின்னு முயற்சிகள் நடக்குதா அப்படின்னு தெரியல. பட் இந்த விஷயம் நம்ம டே 1லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம். ஃபைனலாக ஒரு வழியாக அவங்க வாயிலேருந்தே வர வச்சதுலேயே ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஆனால் அவங்க பாதி தான் சொல்லியிருக்காங்க, இப்படி வந்து இந்த மேனிப்புலேஷன்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது சொல்லலை. வர நாட்களில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வேறு என்ன, இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Yeah, break it open, leaving nothing intact. Hey yo, you've been hacked. You're safe.